இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாத சிகிச்சையில் கால்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். காலில் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, கால்களுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து இழுக்க ஆரம்பிக்கும். கால்களில் உள்ள நரம்பு வலிகள், கால்களில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய்கள், இரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்லோவாக கால்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கால்களில் வந்து மரப்புத்தன்மை ஏற்படும். எங்கெங்கே காலில் மரப்புத்தன்மை இருப்பதோ அங்கெல்லாம் ப்ராப்பராக வந்து சர்க்குலேஷன் ரொம்ப போராக இருக்குது. அப்போ நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். ரெண்டும் பாதிக்கப்படும் போது கால்கள் அப்படியே கட்டப்பொள்ள ஆயிரும், மரப்புத்தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலம் அப்படியே ஸ்டிப் ஆகிடும். ஸ்டிப் ஆகிட்டுனா காலை தூக்கி வைக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள். அப்போ காலில் இருக்கக்கூடிய மஸ்குலர் சிஸ்டம் பாதிக்கப்படுது, கால்களில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், கால்களில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்பட்டு கால் அப்படியே இதுலேருந்து முட்டி கீழே இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி புள்ளி புள்ளியாக வந்துடும் நிறையா. அதே மாதிரி தொடைப்பகுதி வந்து பயங்கரமான வலியாகவும் கடுப்பாகவும் இருக்கும், கடுகடுப்பு இருக்கும், நடக்க முடியாது. இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியை வந்து டிவைட் பண்ணி ரெண்டாக பிரிச்சுருவோம். இது ஒரு பகுதி, இது ஒரு பார்ட். இந்த கீழே உள்ள இந்த பார்ட்டு தான் காலுக்குடைய கனெக்டட். அப்போ கால்களில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த பகுதியில் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தின் பிரகாரம் ப்ராப்பராக வந்து அழுத்தத்தை கொடுக்கணும். இங்கே கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கால்களில் நரம்பு மண்டலம் நல்லா தூண்டப்படும், தசை மண்டலம் நல்லா தூண்டப்படும், பிளட் வெசல்ஸ் மண்டலம் நல்லா அடைப்புகள் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு உதவும். அப்போ இந்த பகுதியை வந்து டிவைட் பண்ணி மூணாக பிரிக்கணும். இப்போ 2 விரல் பிரிச்சிடமா, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. இந்த கீழே இருக்கிறது 1வது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதியாக பிரிச்சிடறோம். இந்த கீழே உள்ள இந்த பகுதி வந்து கிப் ஜாயின், இது வந்து நீ ஜாயின், இது வந்து ஆங்கிள் ஜாயின் இதாகிடுது. இது வந்து மீடியல் மேலியலஸ் என்று சொல்லக்கூடிய லேட்ரல் மேலியலஸ் தான் ஒரு எலும்பு. இந்த எலும்புக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த சென்டரில் வரக்கூடிய பாயிண்ட் தான் வந்து நம்ம பயன்படுத்துறது மூட்டு வலிக்கு பயன்படுத்துறது. இப்போ இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும்னா இந்த 2 விரலில் அப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டோம்னா இந்த இடத்த வந்து அப்படி வச்சு இப்படி வச்சிடுறோம். இப்படி வச்சுட்டு இது மாதிரி அழுத்தத்தை கொடுக்கணும். மெதுவாக அழுத்தம் கொடுக்கும்போது எந்த இடத்துல சர்க்கை ஏற்படுது, வலி எந்த இடத்துல வலி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை கவனிக்கணும். அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா இப்போ கொடுக்கறது கால்களுக்கு ஃபுல்லாக வந்து கால் பகுதி எல்லாத்துக்கும் சீரான ரத்த ஓட்டம் போகும், நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், இரத்த குழாய்கள் அடைப்பு இல்லாமல் ப்ராப்பராக சர்க்குலேட்டரி சிஸ்டம் போகிறதுக்கு உதவும். ஆக இது மாதிரி ஒரு 20 கவுண்ட் கொடுக்கும்போது கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் கால்கள் எவ்வளோ நேரம் நின்னாலும் வலி ஏற்படாது, நல்லா ரிலாக்ஸேஷன் ஏற்படும், எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம். முதுமையிலும் நம்ம கால்களில் எளிமையாக நடப்பதற்கு கால்களுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி. இப்படி இந்த வேலை கொடுக்கணும். பார்த்தீங்களா, இப்படி கொடுக்கும். சப்போஸ் வலி இங்கே இருந்துச்சுன்னா, மூட்டு வலி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும்போது கடுமையான வலி ஏற்படும். அப்போ வலி ஏற்படும் போது மூட்டு வலிக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துலையே அப்படி கொடுக்கணும். ஒரு 5 தடவை அப்படி கொடுத்துட்டோம்னா ரீச் டு எனர்ஜி நீ சரௌண்டிங் ஃபுல்லாக போயிடும். அதுலேருந்து கீழே வந்தால் கிப் ஜாயிண்ட் வந்துடும். இந்த மெத்தடில் ஒரு 20 கவுண்ட் கொடுத்துட்டு இது மாதிரி வச்சிங்கன்னா கட்டையை வந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த இப்படி வச்சுருக்கீங்களா, அப்படி வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் சிம்பிளாக நம்ம அழுத்தம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஒரு 25 கவுண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிள் பொசிஷன் கால்களுக்கு நல்லா வந்துடும். அப்போ இந்த முறையில் கொடுக்கறதுனால கால்களுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் எல்லாத்துக்குமே இது பயன்படும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நடக்கிறதுக்கு முக்கியமானது கால் தான். கால்களுக்கு இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால்களுக்கு உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால கால் பாதத்தில் கடுமையான எரிச்சல் ஏற்படும், கால்களில் நம்னஸ் ஏற்படும், கால் பாதத்தில் கடுமையான வலி ஏற்படும். கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய கடுமையான வலி, கடுமையான எரிச்சல், அதே மாதிரி நம்னஸ், மரப்புத்தன்மை, சென்சேஷன் குறைவு எல்லாத்துக்கும் காரணம் இந்த நரம்பு மண்டல பாதிப்புகள். இதை அப்படியே விட்டாச்சு அப்படின்னா அது நியூரோபதி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து கால்களே ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணிடும். ஆக நம்ம கால் பாதங்கள் உள்ள எல்லாமே கனெக்டட் உள்ள இடம் தான் இது. இதை வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அது மாதிரி கரெக்டாக பண்ண உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஆக இந்த இடத்துல கொண்டு போகும். இப்போ செப்பரேட்டாக நீ பெயின் மட்டும் இருக்குன்னா இதுக்கு நேராக வரும்போது இந்த இடத்துல கவனம் செலுத்தி இந்த இடத்துல நம்ம அழுத்தத்தை கொடுக்கணும். நீல வலி இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த இடத்துல கொடுக்கும்போது கடுமையான வலி இருக்கும். அப்போ வலியை குறைச்சி மெதுவாக கொடுக்க சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் நீ சரௌண்டிங் ஏரியாவுக்கு போகும்போது அங்கே உள்ள வலிகளை குறைச்சி நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இது உதவும். அந்த பாதிப்புகளுக்கு ஏற்ப தொடர்ந்து கொடுக்க நல்லா ரிலீஃப் ஆகி மூட்டு வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்படி கட்டையை இப்படி தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கட்டையை வந்து அப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும்.
எப்படி வச்சு மேலோட்டமாக பண்ணும்போது சரியாக வராது. அப்படி வச்சுட்டு அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது அதே இடத்துல கட்டை வந்து ஸ்லீப் ஆகாமல் நிற்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கால்களில் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் கால்களுக்கு இந்த மாதிரி இந்த பொசிஷனில் நல்லா ப்ரெஷரை கொடுக்கணும். பொறுமையாக காலை போட்டு புடி வளைச்சி கூடாது, அதே பொசிஷனில் அப்படியே கொண்டு வரணும். சிம்பிளாக அப்படி வச்சுட்டா ஈஸியாக போயிடும். நம்ம கட்டையை அப்படி இழுக்கி பிடிச்சிங்கன்னா தான் வலி ஏற்படும். இப்படி இந்த விரல் தான் பிடிக்கிறது, இதை மடக்கிறது. அப்படி வச்சுட்டு அப்படி ப்ரெஷரை கொடுத்துட்டோம்னா ஸ்லிப் ஆகாது, அப்படியே நிற்கும் கட்டை, அப்படியே ஓடி வரும். அவ்வளோதான். அதே மாதிரி கால்கள் அந்த சயாட்டிகா நரம்பு L5 L6 L5 சயாட்டிகா 1 2ல கம்ப்ரெஷன் ஆகும்போது கால்களில் இருக்கக்கூடிய இந்த பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டம் இழுக்க ஆரம்பிக்கும். இந்த சயாட்டிகா நெர்வ் ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணணும். இது கால்களுக்குரிய பாயிண்டில் ஒரு 20 கவுண்ட்டு நல்லா 1 மினிட் நல்லா ப்ரெஷரை கொடுத்துடணும். இதுக்கு வந்து ப்ரெஷரை கொடுத்து நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சயாட்டிகா நெர்வ் பாயிண்ட்ஸ் எங்கே பாருங்கள், இந்த சொல்கிற பாருங்க, இதான் வந்து சயாட்டிகாவுடைய பாயிண்ட்ஸ் ரிஃப்ளெக்ஸாலஜியில். இந்த எலும்புல இருந்து 3 விரல் தூரத்தில் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வரும். இது சயாட்டிகா பாயிண்ட். இப்போ சயாட்டிகா ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்லா உட்கார வச்சுட்டு இந்த இடத்த அப்படி வச்சு அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து அப்படி கொண்டு போகும். அப்போ சயாட்டிகா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மசில்ஸில் நல்லா அழுத்தம் கொடுக்கும். இதை வந்து சயாட்டிகா பெயின், நரம்பு இழுப்பு, கால் தொடை நரம்பு இழுக்கிறதுல இது வந்து ரிலீஃப் ஆகும். இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் வரவங்களுக்கு பெயினாக பார்த்தீங்கன்னா தொடையில் தான் அதிகமான வலி இருக்கும், பேக்கை விட நடக்கும்போது இழுக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்க இந்த மசில்ஸ் இருக்கும். அதுக்காக நிறைய பேருக்கு பார்த்தா மசில்ஸ் கிராம்ஸ், மசில்ஸ் வந்து டைட் ஆகிடும். இந்த இடத்துல வலி வரும், அந்த இடத்துல வலி வரும். அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்படி இதை அழுத்தம் கொடுத்து அப்படி கொண்டு போகணும். அழுத்தம் கொடுத்து அப்படி கொண்டு போயிட்டு இது மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும், இந்த குழியில ப்ரெஷரை கொடுத்து அப்படியே கொண்டு போகணும். இதையும் பண்ணிட்டு இந்த லேட்ரல் மேலியலஸ் மீடியல் மேலியலஸ் இணைக்கிறத லிம்ப்லான் பாயிண்ட், இந்த இடத்துல வந்து இதையும் சேர்த்து பண்ணணும். கட்டையை வந்து இப்படி சென்டரில் வச்சிடணும். சென்டரில் வச்சு கையால் ப்ரெஷர் கொடுத்துட்டு அதே இடத்துல அழுத்தத்தை கொடுக்கணும். இது வந்து கனெக்ட் ஆகுது. இந்த எலும்பு இருக்கு பாருங்க, இந்த எலும்பும் இந்த எலும்பு ரெண்டு சேரக்கூடிய இடத்துல அப்படியே வந்து பட்டையாக வந்துடும். இந்த இடம் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துக்கு அப்படியே வந்துடும். அதுதான் நம்ம சென்டரில் வச்சு ப்ரெஷரை கொடுக்குறோம். முன்னாடி சொல்லாம காலுக்குடைய பகுதி சயாட்டிகா நர்வ் ப்ராப்ளம், இது வந்து லிம்ப்லான், இதை கொடுத்துட்டோம் அந்த காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து பார்த்தா இதுலேருந்து இந்த எலும்பு இது வரைக்கும் நமக்கு வந்து இதுக்கு நேராக வரக்கூடியது ஸ்பைனல் கார்டு முன்னாடி சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்பைனல் கார்டில் மெயினாக இதுலேருந்து 3 விரல் வச்சுட்டிங்கன்னா இந்த இடம் தான் லம்பார் சேக்ரல் கனெக்டட் வர்றது. இந்த பகுதியிலையும் நம்ம கால் வலிக்கு கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா இந்த லம்பார் சேக்ரலில் இருக்கக்கூடிய நரம்பு இணைப்புகள், பிளட் வெசல்ஸ் இணைப்புகள் தான் சீரான இரத்த ஓட்டத்தை கால் பகுதிக்கு பாதம் வரை கொண்டு வருது. அப்போ அங்கே வந்து கம்ப்ரெஷன் அழுத்தம் ஏற்படும் போது கால்களுக்கு இரத்த ஓட்டம் குறைவு ஏற்படும். கால்களில் உள்ள நரம்புகள் வந்து இழுக்க ஆரம்பிக்கும். கால்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, வலி, கால்களில் கடுகடுப்பு தன்மை அதிகமாக இருக்கும், கால் பாதம் அதிகமாக எரிச்சல் இருக்கும், கால் பாதம் கம்ப்ளீட்டாக மரத்து போயிடும், கால் பாதங்களில் கடுமையான வலிகள் இருக்கும். அப்போ முன்னாடி சொன்னது மாதிரி காலுக்குடைய கனெக்டடுடைய பகுதி, அதுக்கப்புறம் சயாட்டிகா நர்வ் கனெக்டட் பகுதி, அதுக்கப்புறம் லிம்ப்லாண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்தையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இப்படி வச்சுட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா கடுமையாக வலி இருக்கும், பிரச்சனை இல்லைன்னா வலி இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு இப்படி தான் இந்த பிடிச்சிக்கணும், கையை அப்படி வச்சு அப்புறம் ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அப்படியே கொண்டு வரணும்.
இதை வந்து லேசாக அழுத்தத்தை கொடுத்து காலை பொசிஷனில் ஒரே இதை வச்சுக்கணும். அப்படி வச்சிடுறோமா? இப்போ 20 கவுண்ட் அப்படி கொடுக்கும்போது இங்கே கடுமையாக வலி இருந்துச்சுன்னா மெதுவாக நிறுத்தி மெதுவாக ப்ரெஷரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லிம் கிளாண்ட் இருக்குது. இந்த எலும்புலேருந்து 3 ஃபிங்கர் வச்சுட்டோம்னா இது ஒரு சயாட்டிகா நர்வ் சிஸ்டம் 2 சைடும். அதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கு இது மாதிரி வச்சு இங்கே போயிட்டு இங்கே வைக்கும்போது இங்கே அழுத்தத்தை கொடுத்து அப்படி கொண்டு போகணும் மெதுவாக. இது மாதிரி ஒரு 20 கவுண்ட் கொடுக்கணும். ஆக இந்த வீடியோவில் வந்து நம்ம கால்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவு, கால்கள் உள்ள நரம்பு மண்டல பாதிப்பு, கால்கள் உள்ள தசை வலிகள், ஆக கால்பாத எரிச்சல், கால்பாத மரப்புத்தன்மை, கால்பாத உணர்வற்ற நிலை, சயாட்டிகா ப்ராப்ளம், கால்பாத நரம்பு இழுத்தல், கால்களுக்குள்ள மஸ்குலரில் ஏற்படக்கூடிய தொடைகளில் ஏற்படக்கூடிய வலி, கண்ட தசையினுடைய வலி, இவை எல்லாத்துக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் கால்களுக்கு தொடர்புடைய புள்ளி, அதே மாதிரி ஃபைனல் கார்டு லம்பார் சேக்கலுடைய தொடர்புடைய புள்ளி, சயாட்டிகா நர்வ் சிஸ்டத்துடைய புள்ளி, லிம் கிளாண்டுடைய புள்ளி, இதுக்கெல்லாம் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த முறையை கரெக்டாக பண்ணால் கால் வலிகளையும் காலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி தான் அற்புதமாக பயன்படும். ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் மற்றும் சிகிச்சை பெற அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. தொடர்புக்கு 94464106288255454547. நன்றி, வணக்கம்.